ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். பிளாக் ஹோல்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். பிளாக் ஹோல்ஸ் ரிலேட்டட் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம், பிளாக் ஹோல்ஸ் பற்றி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த பந்து வந்து எப்படி இப்படி ஆயிடுச்சு, இந்த ஷேப்பில் ஆயிடுச்சு, அதாவது இந்த ஷேப் வந்து எப்படி இந்த ஷேப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் பிளாக் ஹோல்ஸ். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், என்னோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் லிங்க் கீழே போடுறேன். அதில் நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பிளாக் ஹோல்ஸ். அந்த பிளாக் ஹோல்குள்ளார என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அதை எப்படி உருவாச்சு, கொஞ்சம் டெப்த் நம்ம போய் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் பிக் பேங் தியரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் கிடைக்கும். வந்து நம்ம கொஞ்சம் டைம் பின்னாடி போய் பார்ப்போம். ஐன்ஸ்டீன் ப்ரொபோஸ் பண்ண தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அந்த டைம்ல வந்து வருவோம். ஐன்ஸ்டைன் வந்து ஒரு ரெவல்யூஷனரி தியரி ப்ரொபோஸ் பண்ணாரு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸ்பேஸ் வந்து ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி, அந்த ஆப்ஜெக்டோட மேஸ் பொறுத்து அந்த ஃபேப்ரிக் வந்து பள்ளமாயிடும் அப்படிங்கிறத வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு. அதுதான் வந்து அவர் கிராவிட்டி அப்படின்னாரு. கிராவிட்டி வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஸ்பேஸ் ஃபேப்ரிக்ல, ஒரு பெரிய ஒரு மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை போட்டிங்கன்னா அப்படின்றத வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு. அவர் சொன்னதே ஒரு ராடிக்கல் தியரி. இதுல செகண்ட் தியரி வேற அவர் அட்டாச் பண்ணி விட்டாரு. அவர் என்ன அட்டாச் பண்ணார் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்னும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கலாம். அந்த கிராவிட்டி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ஜாஸ்தியான ஒரு பவர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா அவர் வந்து அவரே கான்ஃப்ளிக்ட் ஆயிட்டார் வந்து இது தியரி ப்ரொபோஸ் பண்ணும்போது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இருக்கலாம், ஆனா ஸ்பீட் ஆஃப் லைட் தாண்டி எதுவும் இல்லை, அதனால வந்து இது இல்லாமலே இருக்கலான்ற மாதிரி அவர் மாதிரி கான்ஃப்ளிக்ட்ல இருந்தாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடித்தளம் போட்டாரு. அந்த சூப்பர் கிராவிட்டி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பிளாக் ஹோல் அப்படின்ற மாதிரி ஒரு அடித்தளம் ஒன்று போட்டாரு. ஆனா நேம் அவர் வைக்கல. அவர் வந்து பிளாக் ஹோல் நேம் வைக்கல. பின்னாடி வந்து பிளாக் ஹோல் நேம் வச்சாங்க. பட் ஆனா அவர் இந்த தியரி வந்து அந்த டைரக்ஷனுக்கு வந்து நவுத்தி எடுத்துட்டு போனாரு. பட் அவர் ரொம்ப சீரியஸா எடுத்து அவர் ரொம்ப அட்வான்ஸ் பண்ணது வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா அந்த பிளாக் ஹோல் நோக்கி நகர்ந்த அந்த தியரியை வந்து அவர் வந்து ப்ரொசீட் பண்ணல. 1916ல வந்து கார்ல் ஸ்வார்ட்சைல்ட் அப்படின்னு ஒரு பிசிசிஸ்ட் இருந்தாரு. அவர் வந்து அந்த செகண்ட் பார்ட்டை எடுத்தாரு. செகண்ட் பார்ட் எடுத்து சரியா ஐன்ஸ்டீன் வந்து ப்ரொசீட் பண்ணல, இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணோம் சொல்லி அவர் ப்ரொசீட் பண்ணாரு. அவர் வந்து ஒரு ஸ்டார் சிஸ்டம் வந்து இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிராவிட்டியில் ஒரு ஸ்டார் சிஸ்டம் இருக்கலாம் அப்படின்றது அவர் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு. கன்வின்ஸ் ஆயிட்டு அவர் ஒரு ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ணாரு. அந்த ஃபார்முலா வந்து என்ன பேசிஸ்ல வச்சார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்போ சூப்பர் கிராவிட்டியா மாறும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து அந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணாரு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து டென்ஸா பேக் பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து சூப்பர் கிராவிட்டியா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு தியரி ப்ரொபோஸ் பண்ணாரு. அது எப்படி டென்ஸா நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன வந்து ஒரு உதாரணம் எடுக்கலாம். இப்போ நம்ம உலகத்தை எடுத்துப்போம். நம்ம வேர்ல்டை வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா, அவரோட ஃபார்முலா வச்சு நம்ம இந்த உலகத்தை கம்ப்ரஸ் பண்ணி 1 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு கொண்டாந்தாச்சு அப்படின்னா, அதாவது நம்ம இருக்கிற இவ்வளோ பெரிய உலகத்தை 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ அதுக்கு வந்து சூப்பர் கிராவிட்டி எஃபெக்ட் ஒன்று கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அவரோட தியரி. இப்போ நம்ம சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சூரியனை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே போய் அதனோட ரேடியஸை வந்து நம்ம 3 கிலோமீட்டர் ஆக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு எனார்மஸ் கிராவிட்டி பவர் வந்து கிடைச்சிரும். அதுதான் சூப்பர் கிராவிட்டி அப்படிங்கிறத அவர் சொன்னார். என்னன்னா, கார்ல் ஸ்வார்ட்சைல்டோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் டைமா முடிஞ்சு போச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஐன்ஸ்டீன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ப்ரொபோஸ் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த வருஷம் இவர் வந்து அந்த செகண்ட் பார்ட்டை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா அதே வருஷத்துல அவர் இறந்துட்டாரு. ஸோ அவர் 1916ல இதை சொல்லிட்டு அதே வருஷத்துல இறந்ததுனால வந்து அது தியரி அப்படியே இருந்துட்டே இருந்தது. 1967ல தான் வந்து ஜான் வீலர் அப்படின்னு வந்துட்டு அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்து பிளாக் ஹோல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேர் வச்சாரு. ஸோ பிளாக் ஹோல் வந்து இப்படிதான் வந்து வந்தது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டெப்தா போய் பார்ப்போம். அவர் வந்து கார்ல் ஸ்வார்ட்சைல்ட் வந்து என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு. ஸோ அந்த சூப்பர் கிராவிட்டி வந்து ஒரு ஒரு பெரிய எஃபெக்ட். என்னன்னா, அந்த கிராவிட்டி வந்து ஒரு லைட்டோட ஸ்பீடா இருக்கும் அந்த கிராவிட்டி புல். இப்போ எப்படி நம்ம இமேஜின் பண்ணலாம்னா, லைட் வந்து ஏன் வந்து நம்ம சூப்பர் பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதனோட ஸ்பீடு தான். நம்ம யூனிவர்ஸ்ல பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயும் ஏதோ ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா லைட் தான் வந்து இருக்கிறதுலே வந்து டாப் ஸ்பீடு. இப்போ லைட் அந்த ஸ்பீட்ல இருக்கிறதுனால வந்து என்னாச்சுன்னா, எந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இருந்தாலும் அந்த லைட்டை வந்து புடிச்சு இழுக்க முடியாது. ஏன்னா இழுக்க முடியாதுன்னா என்ன? அந்த லைட்டை எஸ்கேப் பண்ணாம வைக்க முடியாது. அதுதான் வந்து அந்த ஸ்பீடு வந்து அதை ஓவர் கம் பண்ணிடும். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பந்தை தூக்கி போடுறாரு, இன்னொருத்தர் வந்து அதை வந்து பிடிக்கிறாரு.
இப்போ இப்படி அஸ்யூம் பண்ணிப்போம். ஒருத்தர் பந்த தூக்கி போடுறாரு. ஆனா, அந்த பந்து வந்து லைட் ஸ்பீட்ல போறாரு அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா போய் அத பிடிக்க முடியும்? பிடிக்க முடியாது. நம்ம என்னதான் மெஷின்ஸ இன்வென்ட் பண்ணாலும், அந்த ஸ்பீடுக்கு வந்து நம்ம அந்த பந்த வந்து பிடிக்க முடியாது. கிராவிட்டி அந்த மாரி தான் நீங்க நெனைக்கணும். இப்போ லைட் வந்து ஒரு ஒரு கிராவிட்டி ஃபீல்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, அந்த லைட்ட வந்து அந்த கிராவிட்டி வந்து கேப்சர் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்னா, அந்த கிராவிட்டி வந்து அத பெண்ட் பண்ண வைக்க முடியும். ஆனா கேப்சர் பண்ண முடியாது. ஸோ, கார்ல் ஷ்வார்ஸ்சைல்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, லைட்ட வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவரு ஐன்ஸ்டீன் சொன்ன தியரிய வந்து கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ, அந்த சினாரியோ வந்து எப்படி அவர் கொண்டாந்தார் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணியாச்சுன்னா, அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டோட எஃபெக்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி அந்த லைட்ட வந்து ட்ராப் பண்ணிரும். ஸோ, அதுதான் வந்து அவரோட ஃபார்முலா. அதுக்கு உதாரணமா தான் வந்து சூரியன் வந்து 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்ம சுருக்கியாச்சுன்னா, அந்த இப்ப இருக்க சூரியனோட கிராவிட்டியோட எஃபெக்ட் வந்து அந்த 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல சுருக்கிட்டீங்கன்னா, அது எனார்மஸ் பவர் கிடைக்கும். ஸோ, பிளாக் ஹோல்ஸோட ப்ரெமிசஸ் வந்து இப்படிதான். அதனால தான் வந்து பிளாக் ஹோல்ல வந்து ஏன் லைட் வந்து ட்ராப் ஆயிடுது அப்படின்னா, அதனோட இன்டென்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல வந்து என்ன ஆகுது, அது வந்து அந்த லைட் வந்து அந்த ஸ்பீடு நம்ம பந்து வச்சு பார்த்தோம். அந்த பந்த நம்ம பிடிச்சாச்சு அப்படின்னா, நம்ம அந்த பிடிக்கிற ஃபீல்ட் வந்து இன்னும் லைட்டோட ஜாஸ்தி பவர். அதனால தான் வந்து லைட் ஸ்பீட்ல நம்ம வந்து ஒரு பிளேயர் பந்து தூக்கி போட்டாலும் நம்மளால அத பிடிக்க முடிஞ்சதுன்னா, அப்பனா நம்மளோட பவர் தான் ஜாஸ்தி அப்படின்றது தான் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணோம். அதே மாதிரி தான் பிளாக் ஹோல்ல இருக்கிற கிராவிடேஷனல் புல் வந்து அந்த லைட் வந்து கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த லைட்ட அப்படியே அமுக்கி வச்சுக்கும். அதான் வந்து பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் புல். இதே மத்த பிளானட்டோட கிராவிடேஷனல் புல் வந்து என்னன்னா, அந்த லைட் அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா, லைட்ட வந்து கர்வ் பண்ண வச்சிரும். கர்வ் பண்றதுனால என்ன லைட் வந்து வளைஞ்சு போகும். ஆனா லைட் ஸ்டாப் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பிரைமரி டிஃபரன்ஸ் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல நானோ கிராவிடேஷனல் ஃபீல்டும், பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும். இந்த பிக் பேங் நடக்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அது. ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்து பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகி அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொன்னா சிங்குலாரிட்டி அப்படின்றோம். அந்த ஒரு சிங்குலாரிட்டில இருந்து பெரிய ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் வந்து எல்லா ஆட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே ஃபார்ம் ஆகி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா ஃபார்ம் ஆரம்பிச்சது. அப்போ என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு மாஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மாஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருந்தது குவார்க்ஸ், அப்புறம் புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இந்த மாரி ஒண்ணு ஒண்ணு சேர்ந்து அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ் சேர்ந்து அப்புறம் எலமெண்ட்ஸ், மெட்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி டென்ஸ் ஆக ஆரம்பிச்சது. டென்ஸா பேக் ஆனோனே அதுக்கப்புறம் ஸ்டார் சிஸ்டம், பிளானட்ஸ் இந்த மாரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ சிலதுக்கு வந்து கம்மியான மாஸ், சிலதுக்கு வந்து நெறைய மாஸ் இந்த மாரி வந்து வந்ததுனால நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். இப்ப வந்து சிலது வந்து பிளானட்ஸா இருக்கு. அது கம்மி மாஸ். இது சிலது சூரியனா மாறிச்சு. அதுக்கு வந்து ஜாஸ்தி மாஸ். இன்னொன்னு சூரியனோட ஒரு 10 மில்லியன் மடங்கு அதிகமான மாஸஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஏன் வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கோ, எவ்வளோ பெரிய மாஸ் இருக்கோ, அதுக்கேத்த மாரி அதோட அழுத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்போ சூரியனுக்கும் நம்ம எர்த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கேயும் வந்து ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா, நம்மளோட எர்த்தோட மாஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால, அந்த அழுத்தம் வந்து அவ்வளோ கிடையாது. அதனால தான் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸா இன்னும் வந்து இருக்கோம். இல்லாட்டி அவ்வளோ அழுத்தம் வந்து நம்ம தாங்க முடியாது. ஸோ அந்த அழுத்தம் வந்து லெவலா இருக்கிறதுனால நம்ம சர்வை ஆகுறோம். ஆனா, சூரியன் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, அதோட அழுத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதே சூரியனோட டபுள் இல்ல ஒரு 1000 மடங்கு உள்ள இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அதோட அழுத்தம் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அழுத்தம் வந்து எத அழுத்துது? நம்மளோட ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ தான் அழுத்துது. ஸோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அழுத்தும்போது, அதுதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றோம். ஸோ அந்த அழுத்தத்தில அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு ஹீலியம் ஆட்டமா மாறிடும். அந்த மாரி மாறிச்சு அப்படின்னா, ஒரு எனார்மஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷனோட கான்செப்ட். நம்ம அத வந்து வேர்ல்டுலயே சிமுலேட் பண்ண முடியும். 2 ஹைட்ரஜன் ஆட்டம தூக்கி உங்களால கம்பைன் பண்ண முடிஞ்சதுன்னா, அதனோட பவர் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ சூரியன்ல வந்து அது நடக்குது. ஏன் எர்த்ல வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கல அப்படின்னா, இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனா அது அழுத்தம் அதனோட அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால 2 ஹைட்ரஜன் வந்து சேராது. சேராதனால வந்து நமக்கு இங்க நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நடக்குதுல்ல. பட் உங்களுக்கு வந்து சூரியன் மாரி ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருந்தா தான் வந்து அந்த அழுத்தம் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன கிரியேட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் கிரியேட் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்து அது செயின் ரியாக்ஷனா மாறி இப்போ நம்மளுக்கு லைட் சோர்ஸா வந்து எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. இதே வந்து 10, 1000 பல லட்சம் மடங்குள்ள சூரியன்ல பார்த்தீங்கன்னா, இதே வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் வந்து ஒரு பெரிய ஃபியூஷன் வந்து போயிட்டு இருக்கு. அங்கேயும் எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பந்த எடுத்துப்போம். இந்த பந்து வந்து நம்ம சூரியனா இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த சூரியன்ல வந்து இருக்கிற அந்த மாஸ்க் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அழுத்தம் வந்து உள்ள போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து அழுத்தது ஒரு பிரஷர் வந்து இருக்கு. அந்த பிரஷர்ல வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. ஆனா ஒரு சினாரியோ என்னன்னா, இந்த பிரஷர் வந்து இந்த ஹோல் சூரியனை வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம். ஆனா சூரியன் வந்து கொலாப்ஸ் ஆக மாட்டேங்குது. எதுக்கு வந்து கொலாப்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுனால ஒரு எனர்ஜி ஒண்ணு ஃபயர் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து அத கவுண்டராக்ட் பண்ணிடுது. ஸோ எவ்வளோ அழுத்தம் கிடைக்குதோ, அந்த அழுத்தத்துக்கு வந்து அந்த எனர்ஜியும் வந்து கவுண்டராக்ட் பண்றதுனால வந்து நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது. இப்போ ஒரு கை வச்சு நீங்க எப்படி தள்ளுறதும், அதே இன்னொரு கை வச்சு அத கவுண்டராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பேலன்ஸா இருக்கிறதுனால வந்து சூரியன்ல அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து அது லைட்டா வந்து ரிசீவ் பண்றோம். ஆனா, சில ஸ்டார்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிடும். அழுத்தமும், அப்புறம் வர அந்த அவுட்புட், எனர்ஜி அவுட்புட்டும் வந்து இம்பேலன்ஸ்டா போயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு டேக் ஓவர் ஆகணும். அதாவது அழுத்தம் டேக் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா, அத வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டார. கம்ப்ரஸ் ஆகி போய் அதுல நம்ம கார்ல் ஷ்வார்ஸ்சைல்ட் சொன்ன மாரி வந்து அந்த கம்ப்ரஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து சைஸ் வந்து கம்மியாயிடும்.
இதை நீங்க ஈஸியாவே சிமுலேட் பண்ணலாம். நீங்க இதே மாதிரி பந்து எடுத்து நீங்க போய் கடலுக்குள்ளார போட்டுருங்க. உங்களால அதாவது பந்துனா ஏதோ ஒரு இரும்பு பார், அதாவது ஒரு ரவுண்டா இருக்க ஷேப் வந்து கடலுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா 100 அடியில வந்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதை 1000 அடியில பாருங்க, 20,000 அடியில வந்து போய் பாருங்க. நீங்க ஃபைனலா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 20,000 அடியில நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க உள்ள போட்டீங்கன்னா அந்த சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஏன் கம்மியாகுது அப்படின்னா அந்த அழுத்தம், அந்த தண்ணி வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து அழுத்துது. நீங்க கடல் அடியில போய் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் அமைச்சது வந்து இவ்வளவு சின்ன சைஸ்ல வந்து நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அந்த தண்ணியோட அழுத்தம் அப்படி இருக்கு. இதை கவுண்ட்ராக்ட் பண்ணதுக்கு வேற வழி இல்லை. ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து அதை கவுண்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம போடுற ஆப்ஜெக்ட் வந்து அதே சைஸ்ல வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனா கவுண்ட்ராக்ட் பண்றது எதுவும் இல்லை, அதனால அது ரிட்டர்ன் ஆகாது. இதே மாதிரி தான் ஸ்டார் சிஸ்டம்ல வந்து கவுண்ட்ராக்ட் பண்றது அந்த எஃபர்ட் வந்து இல்லை அப்படின்னா என்னன்னா அழுத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த ஹோல் பிளானெட்டை வந்து ஷ்ரிங்க் ஆகி கடைசியில வந்து ஒரு சின்ன சைஸா மாறிடும். இப்போ இங்க தான் வந்து பிளாக் ஹோலா மாறுமா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா பிளாக் ஹோல் மாறதுக்கு முன்னாடி பல ஸ்டேஜஸ் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னுவோம். ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து இப்போ வந்து சூரியன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் சைஸ்ல வந்து வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். இப்போ 20 கிலோமீட்டர் சைஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டார். அதுவும் கம்ப்ரஸ்ட் ஸ்டார் தான். அதுக்கும் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு கம்ப்ரஸ் ஆகி. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், நியூட்ரான் ஸ்டார். இப்போ நியூட்ரான் ஸ்டார் வந்து பிளாக் ஹோல் கிடையாது. ஆனா நியூட்ரான் ஸ்டார்ல வந்து அது இனஃப் எனர்ஜி இருக்கு. அது அது போய் இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 சூரியனை வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல சேர்க்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து மற்ற நியூட்ரான் ஸ்டார்ஸ்ல போய் ஜாயின் ஆச்சுன்னா அது இன்னொரு பெரிய எஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா பிளாக் ஹோல்ஸ் வந்து அதுக்கு தான் கம்மியா இருக்கு. ஏன்னா பிளாக் ஹோல் வரைக்கும் போனோம் அப்படின்னா அந்த அழுத்தம் வரத்துக்கு வந்து ரொம்ப மேசிவான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேணும் நம்மளுக்கு. பிக் பேங் நடக்கும்போது இதுதான் நடந்தது. சிலதெல்லாம் வந்து ஒரு லூஸ் மாஸ் ஆகி அது பிளானட், சோலார் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் மாறிச்சு. சிலது வந்து ஹெவி மாஸ் ஆகி அது வந்து உள்ளே வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ பிக் பேங் நடந்து நிறைய இடத்துல பிளாக் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கவுண்ட் தெரியாது இப்போதைக்கு எவ்வளோ பிளாக் ஹோல்ஸ் இருக்குன்னு. ஆனால் அது 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க நம்மளோட அந்த சைஸ் வச்சு. ஒன்று வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னுவாங்க. அது வந்து என்னன்னா ஒரு ஒரு 1,00,000 சூரியன் சைஸ் வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி சைஸ் வச்சு சொல்றாங்க. ஒன்று வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்மால் வந்து நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஆனால் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம லைட் வந்து ட்ராப் ஆகிறதுனால அந்த டென்சிட்டினால நம்ம வந்து அது லைட்டை வந்து ரிசீவ் பண்ண முடியாது. ஆனால் இருக்குன்றது மட்டும் வந்து தெரியுது. இது எங்க வேணா இருக்கலாம். நம்ம மில்கி வே கேலக்சியில எங்க வேணா இருக்கலாம். அது வந்து ஸ்மால் சைஸ் பிளாக் ஹோல். ஆனா ஒரு சூப்பர் மேசிவான பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கேலக்சிக்கு ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து தியரைஸ் பண்றாங்க. கேலக்சி வெளியும் இருக்கலாம். ஆனா ஃபைனைட் கவுண்ட் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்போதைக்கு வந்து என்னன்னா அந்த எவ்வளவு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. முதல்ல வந்து 1,00,000 சூரியன் சைஸ்ல இருக்குன்னாங்க. இப்போ வந்து 10,00,000 சூரியன் சைஸ்ல ஒரு பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா அதோட பெருசா ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ பிளாக் ஹோலோட சைஸ் தான் வந்து பெருசாக எத்தனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இன்னும் டெக்னாலஜி இது வரல. சரி, இப்போ வந்து ஒரு சன் இல்ல ஒரு பிளானட் இல்லாட்டி ஒரு பெரிய மேசிவ் ஆப்ஜெக்ட் எப்படி பிளாக் ஹோலா மாறுது, அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல்லாமே வந்து ஒரு உருண்டையான ஆப்ஜெக்டா தான் ஸ்டார்ட் ஆகுது. அதோட மாஸ் கம்ப்ரஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப டைனி சைஸ் ஆயிடுது. அந்த டைம்ல என்ன அது ஒரு எனார்மஸ் கிராவிட்டி வந்து கிடைச்சிருது. அந்த எனார்மஸ் கிராவிட்டி வந்து என்னன்னா அந்த பிளானட்டை கொலாப்ஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கு வந்து கொண்டாந்துரும். ஏன்னா ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்ணிரும். ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டு மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. ஸோ ஒரு பவுண்டரி இங்க. அதுக்குள்ளார வந்து உள்ள வந்து ஒரு புதைக்குழி தான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து பிளாக். இப்போ இந்த கார்னர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஈவென்ட் ஹரைசன் அப்படின்றோம். அந்த ஈவென்ட் ஹரைசன் வந்து என்னன்னா அந்த பவுண்டரிக்கு எந்த ஆப்ஜெக்ட் போனாலும் வந்து உள்ள மாட்டிச்சு, அவ்வளவுதான். ஈவன் லைட் போனாலும் அந்த பவுண்டரி, இந்த பவுண்டரியை வந்து தாண்டிச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே மாட்டிக்கும். ஏன் மாட்டுது அப்படின்னா அதுதான் அந்த புல் ஸ்பீட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. லைட் ஸ்பீடோட ஜாஸ்தியா இருக்கிறதுனால வந்து லைட் அதை தாண்டி போக முடியாது. சாதாரணமா லைட் வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் தாண்டி போயிடும். ஆனா இந்த கேஸ்ல வந்து இந்த கிராவிடேஷனல் புல் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால இங்க லைட் வந்து கொஞ்சம் எட்டி பார்த்தாலே வந்து அப்படியே அமைக்கணும் உள்ள, அதுக்கப்புறம் வந்து வெளில வராது. ஸோ அதுதான் வந்து பிளாக் ஹோல். ஸோ இந்த டெப்த் வந்து எவ்வளவு நீளமா இருக்குன்றது நமக்கு தெரியாது. என்ன வந்து தெரியும் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து இந்த சைஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டெப்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இன்ஃபினிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ இந்த லார்ஜஸ்ட் பிளாக் ஹோல் வந்து என்ன சொல்றேன்னா இந்த நுழைவாயில், என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 1,00,000 சூரியன் சைஸ்ல இருக்கு அப்படின்றாங்க. அதாவது இந்த நுழைவாயில் வந்து ஒரு 1,00,000 சூரியன் சைஸ்ல இருக்குன்னா அப்போ முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது என்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் நீங்க பாத்துங்க. இப்போ நான் வந்து எர்த் வந்து பிளாக் ஹோலா மாத்தணும்னா அது 1 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல வரணும். இப்போ இந்த ஆல்ரெடி பிளாக் ஹோலே வந்து 1,00,000 சூரியன் சைஸ்ல வந்து டயமீட்டர் இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா அதோட இனிஷியல் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இமேஜினா பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் வந்து இந்த டயமீட்டருக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஆனா இது எப்படி வந்து இவ்வளவு பெரிய சைஸ் உருவாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது காரணம் நியூட்ரான் ஸ்டார்ஸ் தான். நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து ஒவ்வொரு பிளானட்டும் கொலாப்ஸ் ஆகும்போது அது ஃபர்ஸ்ட் நியூட்ரான் ஸ்டாரா மாறிடும். அது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். இந்த நியூட்ரான் ஸ்டார் இன்னொரு நியூட்ரான் ஸ்டார்ஸை வந்து கொலாப்ஸ் ஆகும்.
அது 2மே கம்பைன் இருந்தாலும் இன்னும் நிறைய டென்சிட்டி கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு நியூட்ரான் ஸ்டாரா வந்து கொலாப்ஸ் ஆகி ஃபைனலா வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் சைஸ், அதாவது ஏற்கனவே டென்ஸான நியூட்ரான் ஸ்டார் இன்னும் நியூட்ரான் ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து இன்னும் டென்ஸ் ஆகி அதுக்கு கிராவிடேஷனல் புல் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகி அழுத்தம் ஜாஸ்தியாகி ஃபைனலா ஒரு பெரிய பால் ஒரு சூரியன் சைஸ்ல ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் நியூட்ரான் ஸ்டார்ஸ் வச்சு. அந்த டைம்ல அதனோட ப்ரெஷரும் தாங்க முடியாம கம்ப்ளீட்டா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதால வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் ஹோல் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிடுது. இப்போ இதனோட டெப்த் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆனா என்ன நடக்கும்னு மட்டும் நமக்கு தெரியும் அந்த டெப்த்ல போய் விழுந்தா. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து உள்ள தவறுதலா போய் விழுந்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட கிராவிடேஷனல் புல் இருக்கு, நம்ம வந்து டிராவல் ஆகிட்டே இருப்போம் கிராவிடேஷனல் புல்ல. கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, எல்லாமே டார்க் தான். ஆனா நம்ம மேல பார்த்தோம், அதாவது டிராவல் பண்ணும்போது நம்ம மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வெளிச்சமா இருக்கும், ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டார் சிஸ்டம் வந்து இருக்கும். ஆனா கீழே வந்து கம்ப்ளீட் டார்க். இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட கிராவிடேஷனல் புல் வந்து என்ன நம்ம காலை புல் பண்ணும், நம்மளோட லெக்ஸ் புல் பண்ணி நம்மள வந்து ஒரு நூடுல் சைஸ் மாதிரி ஆகிடும். நம்ம என்னன்னா ஒரு பெரிய நூடுல் மாதிரி ஆயிடுவோம். ஸோ இது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் டீப்பா போக போக என்ன ஆகும்னா அந்த நூடுலையும் பிரிச்சு நம்ம ஹோல் ஹியூமன் பாடியை வந்து ஒவ்வொரு ஆட்டமா வந்து அரேஞ்ச் பண்ணிடும். ஸோ நம்ம என்டையர் பாடியை வந்து நீங்க ஒரு ஆட்டமா நீங்க அரேஞ்ச் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஆட்டம் லேடர் மாதிரி இருக்கும். ஸோ ஸோ அந்த லெவலுக்கு அதை பிரிச்சு விட்டுரும். அப்பயும் அது விடாது. ஸோ நம்ம இன்னும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும், ஆட்டம் ஒரு லைன் மாதிரி. இன்னும் டிராவல் பண்ணும்போது அந்த கிராவிடேஷனல் புல் வந்து என்ன அந்த ஆட்டமை உடைச்சு நம்ம வந்து புரோட்டான் நியூட்ரான் குவார்க் லெவலுக்கு எடுத்துன்னு போயிடும். ஸோ நம்ம வந்து எப்படி எண்ட் அப் ஆகும்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு பார்ட்டிகல் அரேவா எண்ட் அப் ஆயிடும். அதுதான் வந்து பிளாக் ஹோலோட ஒரு பெரிய பவர். ஸோ நம்மளோட கதி அப்படி ஆயிடும்னா நம்ம பிளாக் ஹோல் பார்க்க போகவே முடியாது. போனோம் அப்படின்னா நம்ம எண்ட் ரிசல்ட் வந்து நம்ம ஹோல் ஹியூமன் பாடி வந்து ஒரு பார்ட்டிகல் அரேவா இருக்கும். அந்த பார்ட்டிகல் அரே வந்து மைல் கணக்காக இருக்கும் ஃபார் ஷூர். ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹோல்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கு. சரி, ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம், பிளாக் ஹோல் வந்து லைட் ட்ராப் ஆகுதுனால ஒரு லைட் எமிட் ஆகாது, அப்போ எப்படி பிளாக் ஹோல் இருக்கு அப்படின்றது நம்ம தெரியும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான கொஸ்டின். ஏன்னா ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தால் தான் நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியும். பிளாக் ஹோல் பொறுத்தவரை லைட் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஆனால் எப்படி தெரியும் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம மில்கி வே கேலக்சில தான் கண்டுபிடிச்சாங்க. சயின்டிஸ்ட் வந்து இங்க உட்காந்துட்டு கண்டுபிடிச்சாங்க சாஜிட்டரஸ் தான் நம்மளோட பிளாக் ஹோல் அப்படின்னு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பிளாக் ஹோல் வந்து எந்த லைட்டும் வரல, ஆனால் என்னன்னா பிளாக் ஹோலோட பிஹேவியர் வந்து டிடெக்ட் பண்ணாங்க. எப்படி டிடெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3 ஸ்டார்ஸ் 4 ஸ்டார்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து சுத்திக்கிட்டே இருந்தது. அந்த இடம் வந்து அந்த ஒரு ஆர்பிட் மாதிரி வந்து சுத்திட்டே இருந்ததால அதுதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸா ஒரு டைம்ல மாறிச்சு. இது எப்படி வந்து ஒரு 4-5 ஸ்டார்ஸ் வந்து குரூப்பா சேர்ந்து வந்து ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கு, ஆனா அந்த அதுக்கு அங்க வந்து எதுவுமே இல்ல, அதாவது பிளாக்கா இருக்கு, ஆனா எப்படி அது சுத்துது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தியரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாங்க நம்ம ஆக்சுவலா வந்து ஒரு பிளாக் ஹோலை தான் பார்த்துட்டு இருக்கோம், அது வந்து நம்ம மில்கி வே கேலக்சியோட சென்டர்ல இருக்கு. இது ஸ்டார் சிஸ்டம்லாம் சுத்தினால அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து லைட் வருது. ஸோ அந்த லைட் வரதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த லைட்டை ட்ராக் பண்ணி போது மற்ற எல்லா ஸ்டாரும் நம்ம அலைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு இடத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பிளாக் ஹோல் தான் வந்து கிராவிட்டி உள்ள தானே இருக்கு, ஆனா வந்து எப்படி வெளியில இருக்க ஸ்டாரை வந்து புல் பண்ணி உள்ள கொண்டாடுது அப்படின்னு. ஆக்சுவலா வெளியில இருக்க ஸ்டார் வந்து அது புல் பண்ணல. என்ன ஏன் அப்படின்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து அந்த ஒரு கினெட்டிக் எனர்ஜில வந்து போயிட்டே இருக்கு. ஸோ திடீர்னு ஒரு இடத்துல வந்து இருந்த ஒரு மாஸ் வந்து காணாம போயிடுச்சு, அது பிளாக் ஹோலா மாறிச்சு. ஸோ ஸ்டார்ஸ் வந்து இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கு. பட் அந்த மாஸ் அந்த கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்லோ டவுன் ஆகி அந்த ஸ்டார் வந்து இவென்ச்சுவலி வந்து ஒரு பிளாக் ஹோல் அந்த இடத்துல வந்து கொலாப்ஸ் ஆயிடும். இதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து சூரியன் இருக்கு. இப்போ ஒரு சினாரியோக்காக வந்து நம்ம சூரியன் வந்து திடீர்னு பிளாக் ஹோலா மாறிச்சுன்னு வச்சுக்கலாம். பிளாக் ஹோலா மாறிச்சுன்னா அங்கே சூரியன் இல்லை, ஆனால் ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கு, ஒரு கிராவிட்டி ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பிளானட்ஸ் எல்லாம் ஆகும், நம்ம பிளானட்ஸ் வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா சூரியன் இல்லை. ஸோ இப்போ சுத்திட்டு இருக்கோம், அந்த பிளானட்ஸ்க்கு வந்து ஒரு கைனடிக் எனர்ஜி வந்து இருக்கும். இப்போ சூரியன் வந்து ஒரு புல் பவர் கொடுக்கறதுனால வந்து என்ன ஆகுனா நம்மளோட எர்த் எல்லாமே சாட்டர்ன் எல்லாமே வந்து ஒரு ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. ஏன் ஆர்பிட்ல சுத்துதுன்னா எர்த் நம்மளோட பிளானட்ஸ் வந்து எஸ்கேப் ஆக பாக்குது, ஆனால் சூரியனோட கிராவிட்டி வந்து புல் பண்ணுது. இப்போ பிளாக் ஹோல்ல வந்து ஆக்சுவலா புல்லிங் ஃபோர்ஸ் வந்து இல்லை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிளானட்ஸ் வந்து அந்த ஆர்பிட்ல வந்து இருக்கிறது கஷ்டம், அந்த ஆர்பிட் தாண்டி ஏதோ ஒரு தாறுமாறா போகும். இப்போ அந்த மாதிரி டீவியேஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னொரு ஆப்ஜெக்ட்ல கொலைட் ஆகலாம், மறுபடியும் அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டை மறுபடியும் சூரியன் பக்கத்துல கொண்டு போய் தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நடக்கும். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஆப்ஜெக்டோ இல்ல வெளியில இருக்கிற சோலார் சிஸ்டமோட ஆப்ஜெக்டோ வந்து இந்த இடத்த நோக்கி வந்தது அப்படின்னா ஈவெண்ட் ஹரைசன் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா காலி, அவ்வளவுதான். ஈவெண்ட் ஹரைசன் வந்துச்சுன்னா அப்போ கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகிடும், தூக்கி போட்டுரும், அந்த பிளானட் வந்து காணும். இப்போ ஏன் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒரு ஸ்டார் சிஸ்டம் வந்து அது பிளாக் ஹோல் வந்து உள்ள ஸ்வாலோ பண்ணும்போது அந்த ஸ்டாரும் ஒரு மாஸ் இருக்கு. அந்த மாஸ் வந்து ஏற்கனவே டென்ஸான மாஸ்ல வந்து போய் இதுவும் ஆட் ஆயிடுது. அதனால வந்து பிளாக் ஹோல் வந்து ஒரு பாயிண்ட் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு 100 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மில்கி வே கேலக்சியோட பிளாக் ஹோல் இன்னும் பெரிய டபுள் ட்ரிபிள் சைஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அது உள்ள போனது உள்ள ரீடைன் பண்ணிக்குது, அதனால வந்து அந்த எனர்ஜி மாஸ் வந்து பில்டப் ஆயிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து ஏன் எங்க போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃபைனலா நீங்க நம்ம பிக் பேங் கொஸ்டின் தான் ஆரம்பிப்போம். இப்போ பிக் பேங் வந்து ஒரு சிங்குலாரிட்டில இருந்து தான் வந்து எல்லாமே ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு பெரிய மாஸ் காம்பாக்டா இருந்தது, அதனோட ப்ரெஷர் தாங்க முடியாம வெடிச்சு ஒரு பிக் பேங் மாதிரி கிரியேட் ஆச்சு. இப்போ நம்ம பாக்குறது வந்து பிளாக் ஹோல் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் மாதிரி. என்னன்னா வெளியில இருக்கிற பெரிய ஆப்ஜெக்ட்லாம் தூக்கி உள்ள வாங்கிக்குது,
அது எல்லாமே வந்து கம்ப்ரஸ் ஆகி ஒரு சிங்குலாரிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்குள்ள. அந்த சிங்குலாரிட்டி வந்து இனஃபா இருக்கா, ஒரு பிக் பேங் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க இனஃபா இருக்கா அப்படின்னா இன்னும் இல்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தது அப்படின்னா இந்த சிங்குலாரிட்டி இதுவும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அதனோட எனர்ஜி ரிலீஸ்ல இன்னொரு பிக் பேங் நடக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பிக் பேங்கர் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் வரல. ஏன்னா பிக் பேங் ஈவெண்ட்டே வந்து நடந்ததுனால நமக்கு வந்து ஏகப்பட்ட கேலக்சிஸ் வந்து உருவாச்சு. அப்பனா அந்த சிங்குலாரிட்டி ப்ராசஸ் வந்து முதலே நடந்து முடிஞ்சு நம்மளுக்கு அந்த பிக் பேங் வந்து கிடைச்சது. ஸோ இப்படிதான் நம்ம யோசிக்கலாம். ஸோ நம்ம வந்து பிளாக் ஹோல் வந்து ஒரு பிக் பேங் உருவாகிறதுக்கு சிங்குலாரிட்டி வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அந்த சிங்குலாரிட்டி மற்ற சிங்குலாரிட்டி கூட போய் சேர்ந்து அதுவும் ஒரு சிங்குலாரிட்டியா மாறணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கணும். இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து பிக் பேங் ஓட டைம் லைன் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. நம்ம வந்து 13.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பிக் பேங் நடந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இல்ல அதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து நிறைய கேலக்சிஸ் வந்து டிஸ்கவர் பண்றோம். அந்த டைம் ஃப்ரேம் முன்னாடி இருக்கு அப்படின்றத அது ப்ரூவ் வந்து. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து சிங்குலாரிட்டி வந்து ஆரம்பிச்சது அப்படின்றது தான் இப்போ ஜெனரல் கன்சென்சஸ். இப்போ வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் நம்மளோட மில்கி வே கேலக்சியும் ஒரு பாயிண்ட்ல வந்து கொலைட் ஆயிடும். இப்போ அந்த டைம்ல வந்து என்ன நடக்கும்னா எல்லா ஸ்டார் சிஸ்டம் எல்லாமே வந்து சுக்குநூறா உடஞ்சு போயிடும். ஆனா ரெண்டுத்துக்கும் பிளாக் ஹோல் இருக்கு. ரெண்டுமே பெரிய பிளாக் ஹோல். ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா ரெண்டு பிளாக் ஹோல் வந்து மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் பெரிய பிளாக் ஹோல் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பல கேலக்சிகள் வந்து கொலைட் ஆகி பல பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆகி அது எல்லாமே ஒரு சிங்குலாரிட்டியா மாறி அந்த சிங்குலாரிட்டி பில்டப் ஆகி அந்த மாதிரி ஒரு thousands of hundreds of millions of galaxies வந்து வரும்போது நம்ம பிக் பேங் எப்படி ஆரம்பிச்சதோ அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த சிங்குலாரிட்டிக்கு வந்து கொண்டாந்து வச்சிடலாம். இது சாத்தியமா அப்படின்னா இது வந்து மோர் தியரி தான். ஆனா வந்து இது நடக்க சாத்தியம் இருக்கு. ஆனா நம்ம ஹியூமன் லைஃப் டைம்ல இது நடக்காது. இதெல்லாம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சரி, உங்களுக்கு இந்த பிளாக் ஹோல் வீடியோ வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து காமனா அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? பாய்.